கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் இளைஞர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சூலூர் ஊஞ்சப்பாளையம் பகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். புதிதாக சேர்ந்தவர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கிய அவர் காங்கிரஸையும் திமுகவையும் விமர்சித்தார். தமிழகத்தில் ஒரு குடும்பம் மட்டுமே வளர வரிப்பணம் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பொதுமக்களை வீட்டில் சந்தித்து அவர்களுக்கு பாஜக உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்கினார். அப்படி சென்ற வழியில் அருண் சந்திரன் என்ற இளைஞர் செமி கண்டக்டர் உதிரி பாகத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வது ஏன் என கேள்வி எழுப்பினார். ஆவேசமான நிர்மலா சீதாராமன் அரசு குறிப்புகளை படித்துவிட்டு டெல்லி வாங்க விவாதிக்கலாம் என்று பதில் கொடுத்தார். தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிய இளைஞரை இவ்வாறு கேட்கக்கூடாது என எச்சரித்தனர். தொடர்ச்சியாக அங்கிருந்த போலீசார் இளைஞரை அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மற்றவங்க ப்ரைவேட் லெவல்னா கவர்மெண்ட்டே அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். இல்லை மேடம், கம்பெனி அது ஓன் டெல்லு அதெல்லாம் ஓன் கவர்மெண்ட் கம்பெனி இல்லை, ப்ரைவேட் கூட டைப் பண்ணி தான் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க மேடம். போனால் கவர்மெண்ட்டே அந்த மாதிரி எடுத்தோம்னா பாஜக தேசிய உறுப்பினர் சேர்க்கை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் வெள்ளிக்கிழமையன்று பாஜக மாநில மையக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. மாநில தலைவர் அண்ணாமலை வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் திருச்சியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஒருங்கிணைப்பு குழுவானது கட்சியின் முக்கிய முடிவுகளை மையக்குழுவுடன் ஆலோசித்து மேற்கொள்ளும் என பாஜக தேசிய தலைமை அறிவுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கட்சி செயல்பாடு குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.